வணக்கம். உலகின் அழகான நாடு, வளமையான நாடு, ஐரோப்பிய நிலப்பரப்பின் வாய்ப்புகளுக்கு வாயில் திறக்கும் நாடு சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் வல்லமைமிக்க உலகின் தலைவர்கள் ஆண்டுதோறும் ஒன்று கூடும் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அரங்கில் த ரைஸ் அமைப்பினுடைய 13வது உலக மாநாடு நடக்கிறது. 40 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் வருகிறார்கள். அவர்களோடு இணைவோம், வாருங்கள், நாம் சந்திக்கலாம் டாவோஸ் நகரில். நன்றி, வணக்கம். தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோட மூத்த அரசியல் விமர்சகர் மருத்துவர் காந்தராஜ் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோட பேசலாம். சார் வணக்கம். சமீபத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அதற்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அது தொகுதி மறுவரையறை, அதுக்கு எதிராகவும் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அது நார்மலாக அவங்க செய்கிறது தான், அது ஒன்றும் பிரச்சனை. இது நாள் வரைக்கும் அதெல்லாம் எதிர்த்துக்கிட்டு ஆதரிச்சுக்கிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு சைலண்டாக இருக்கார். சட்டமன்றத்தில் அப்படியே உட்காந்துருக்காரு. ஆதரிக்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை. எப்படி பார்க்குறீங்க? இது இப்போ பேச மாட்டார். எதிர்த்து பேசுனாக்கா அவர் ஒருவேளை அதை சீரியஸாக எடுத்துகிட்டு நம்ம மேலே ஆக்ஷன் எடுத்துகிட்டா என்ன பண்ணுறதுங்கிற பயத்தில் அவர் பேச மாட்டார். பொதுக்குழு கொண்டு வருவார். கொண்டு வந்து அது பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் அதை எதிர்த்து பேசுவாங்க. பழனிசாமி வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டார். நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி வரலாம் ஜெயலலிதாவுடைய ஊழல்னால தான் தமிழ்நாட்டு மானமே போச்சுன்னு பழனிசாமி ஒரு அண்ணாமலை சொன்னார். பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் எதிர்த்தாங்களே விட பழனிசாமி ஒரு வார்த்தை சொல்ல கிடையாது. அதில் ஒரு ஜாக்கிரதையாக தன்னை பாதுகாத்துக்குவார். என்னத்துக்கு வம்பு? எதிர்த்து பேசு, என்னை எதுக்கிற மாதிரி இது பண்ணு, பாஜக எதிர்ப்பு வாக்குகள்லாம் நீ வாங்கிறதுக்கு அதெல்லாம் உபயோகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை சீரியஸாக எடுத்துகிட்டு பேசுகிறேன். ஏன்னா நான் கொஞ்சம் சொன்னாக்க நீ இஷ்டத்துக்கு எது பண்ணுறதா அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிற பயம். அதனால தான் அமைதியாக இருக்கேன், தன்னை பாதுகாத்துக்கு. இது மாதிரி இந்த ஆளுநர் குறித்த விவகாரத்துலையும் ஆளுநர் படிக்காமல் வெளில போயிட்டார். அதை பற்றி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி போய் கேட்டால் அது அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே இருக்க பிரச்சனைங்க, அதில் நான் கருத்து சொல்ல முடியாது. அவர் அரசு இல்லை, அவர் வேற. இன்னும் ஒரு எதிர்கட்சி தலைவர்னாவே என்னன்னு தெரியாமல் உட்காந்துருக்காருன்னு தெரியுது. அது புரியுதா உங்களுக்கு? அவருக்கு வேண்டியது காரு, பங்களா, அந்த அரசாங்க பணம், பிஏ, செக்யூரிட்டி, அவ்வளோதான். வாயை திறந்து இப்போ சட்டமன்றத்தில் அவருக்கு பதிக்காத பதவியே இல்லைங்கிறாங்க. எதுக்கு நான் சேலத்தை சேர்ந்த அவரை எங்களுக்கு யாருன்னு கூட தெரியாது. என் வீட்டிலேருந்து ஒரு 10வது மைலில் அவர் வீடு இருக்குது. அது ரோட்டில் நேராக போனால் அந்த கடைசியில் அவர் வீட்டுருக்குது, இந்த கடைசியில் எங்கள் வீட்டுருக்குது, அங்கே தான் இருக்கிறாரு. அப்படி ஒரு ஆள் இருக்கிறது எங்களுக்கு தெரியாது. சேலம்னு எடுத்தாவே செம்மலை, இவர் பொன்னையன், இந்த மாதிரி ஆட்களை தான் எங்களுக்கு தெரியும். பன்னீர்செல்வம், பழனிசாமின்னு ஒரு ஆள் நாங்கள் கேள்விப்பட்டதில்லை. அவர் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, எம்பியாக இருந்திருக்காரு, என்னென்னோ இருந்திருக்காரு. யாருக்குமே தெரியாமல் இருந்திருக்காரு. சேலத்துக்காரனுக்கே தெரியல. எப்படி ஜெயிச்சார், எப்படி வந்தார், ஒன்றுமே தெரில. அவருடைய வெற்றியின் ரகசியமும் அதுதான். தன்னை அடையாளம் காட்டிக்காமல் எதையோ ஒரு ஜாதி அடிப்படையிலையோ எதிரையோ ஜெயிச்சுக்கிட்டே வந்திருக்காரு. பதவியை சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கார். பார்லிமெண்ட்டில் அவர் பேசுகிறதுக்கான வரலாறே கிடையாது. என்ன பேசினான்னு யாருக்கும் தெரியாது. எம்பியாக இருந்திருக்காரு, தெரியுமா உங்களுக்கு? அவர் எம்பியாக இருந்திருக்கார். பார்லிமெண்ட்டில் அவர் என்ன பேசினாரு யாருக்குமே தெரியாது, அவருக்கே தெரியாது. அந்த மாதிரி ஆள் அவர் எதிர்கட்சியாக இருந்துக்கிட்டு அவர் பேச வேண்டியது கவர்னருடைய ஆதரிச்சாக பேசுங்க, எழுத்தாக பேசுகிறேன். என்னத்துக்கு வம்பு? பேசுகிறேன். நாளைக்கு அமலாக்கத்துறை உள்ளே வந்ததுன்னா யார் பதில் சொல்கிறது? நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் எதுக்காக உட்காந்துருக்கேன் பதவியில்? அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் இதெல்லாம் பேசி மாட்டிக்கவா? அதெல்லாம் அவர் கரெக்டாக இருக்கார், தெளிவாக இருக்கார். வந்தோம், உட்காந்தோம், பொழப்பை நடத்திக்கிட்டு இருக்க, ஜாலியாக வாழ்ந்துட்டுக்கு போகணும், அதெல்லாம் கரெக்டாக இருக்கார். அவர்கிட்ட போய் இதை பேசுறீங்க அதை பேசுறீங்க, அதுக்காக எதிர்கட்சி தலைவர்னு கேட்பார். அப்புறம் அவர்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன பண்ணுறது? அடிப்படையே தெரியாது ஒரு ஆசாமிகிட்ட போய் என்னது பண்ணுறது? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நெருடிய ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தார். இந்த போராட்டத்துக்கு வெற்றி கிடைச்சிருச்சு, கவனிச்சிங்களா? சீட்டு தானே, அதை நினச்சிக்கும் போது எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா அவருக்கு இருந்த ஒரே பிரச்சனை அது தான். இன்றைக்கி அது முடிஞ்சு போச்சு. இனிமேல் என்ன பேசுவார்? அசம்பிளியில் அவர் பேசுனா அது ஒன்று தான். பன்னீர்செல்வத்துக்கு சீட்டு கொடுக்கூடாது, பன்னீர்செல்வம் உட்காந்துக்கிற சேரை உடச்சி போட்டுருங்க, பன்னீர்செல்வம் இருந்த அந்த இடத்தையே தழையவே பள்ளம் பண்ணி கிணறு பண்ணிவிடுங்க. இதெல்லாம் தான் அவர் சட்டமன்றத்தில் அவரோட வீரவசனங்கள். இன்றைக்கி அதுவும் போச்சு. என்ன பண்ணுவார்னு 2 வருஷம் இருக்குது அசம்பிளி. என்ன பண்ணுவார் தெரியும், என்ன பேசுவார் தெரியும். பாமா இருக்குது. அதில் அவரை பற்றி கவலை இல்லை. இந்த ஒரு பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. போய் அந்த அலவன்ஸை வாங்கிக்கிட்டு சட்டமன்றத்தில் கொடுக்குற காஃபி கீஃபியெல்லாம் குடிச்சு ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அவருக்கு வேண்டியது உல்லாச வாழ்க்கை, அது போய்ட்டு நினச்சது சாதிச்சிட்டார். ஏதாவது தேடா கூடமா அந்த பக்கத்தில் இருக்கிற சேரை தள்ளி விட்டு நம்மளை தள்ளி விட்டு உட்காந்துட போகிறாருங்கிற பயத்தில் தான் பின் சீட்டை கொடுத்துட்டாங்க. அப்பா, இனிமேல் அவரை பார்த்து கூச்சப்பட வேண்டியது. அவருக்கே ஒரு குற்ற உணர்ச்சி, இவரெல்லாம் ஏமாற்றி இப்படி தானே இந்த பதவிக்கு வந்தோம்,
அப்படிங்கிற அந்த குற்ற உணர்ச்சினால தான் பக்கத்தில் இருக்கக்கூடாதுங்கிறது அவ்வளோ பின்னாடி போய்ட்டு திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அந்த ஒரு நிம்மதி இருக்குது இல்லை. எப்படி திரும்போதெல்லாம் பன்னீர்செல்வம் உட்காந்துருக்காரு. பன்னீர்செல்வத்துக்கு சசிகலாவுக்கு துரோகம் பண்ணி தானே இந்த இடத்துக்கு வந்தவங்கிற குற்ற உணர்ச்சி அவர் குத்திக்கிட்டே இருந்தது. இப்போ அது இல்லாமல் போயிட்டு அதெல்லாம் ஒரு நிம்மதி இல்லை. இதெல்லாம் அவர் கிடைச்சது இதுதான். ஓபிஎஸ்க்கு அந்த சீட்டு ஒதுக்குனது நியாயம்னு நினைக்கிறீங்களா? ஏங்க அதிகாரப்பூர்வமாக கோர்ட்டே சொல்லி பிடிச்சி பழனிசாமி கட்சி தான் அதிமுக. அதுக்கப்புறம் இவர் என்னத்துக்கு பிடிவாதமாக அதில் போய் உட்காந்துட்டு இருக்காரு. இவர் தான் தெளிவாக சொல்லிட்டாரு நான் பாஜகன்னு சொல்லிட்டு போயிட்டு. வேற ஒரு முன்னாள் முதலமைச்சரை போயிட்டு பின்னாடி சீட்டில் உட்காராது. அதெல்லாம் முன்னாள் இந்நாள் இல்லை. முன்னாள் முதலமைச்சருங்கிறதுக்காக தனியாக சீட்டு கொடுத்துட்றீங்களா நீங்கள்? அப்போ ஒரு ரோ போடணும். முன்னாள் முதலமைச்சர் ஒரு ரோன் போட்டு அது யாரெல்லாம் முதலமைச்சராக அவங்களுக்குன்னு ஒரு ரோ போடணும். சட்டமன்றத்தை மரபுப்படி ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு உட்காருவீங்க. எதிர்கட்சி தலைவராக இருக்கிறது தான் அப்புறம் சீஃப் முதலமைச்சருக்கு எதிரில் இருக்கிற சீட்டில் எதிர்கட்சி தலைவர் தான் உட்காருவார். அந்த வகையில் பழனிசாமி உட்காந்துருக்காரு. அவங்க கட்சியை சேர்ந்த அடுத்த உறுப்பினர்கள்லாம் தான் அடுத்த அப்படி உட்காருவாங்க. இவர் எந்த கட்சின்னு இப்போ அந்த கட்சிக்கு அங்கீகாரம் இல்லையே. சுப்ரீம் கோர்ட்டு தெளிவாக சொல்லிடுச்சு பழனிசாமி இருக்கிற தலைமையில் இருக்கிறது தான் அதிமுக இருந்துச்சு. அப்போ பன்னீர்செல்வம் வந்து ஒரு சுயேட்சையாக தான் நம்ம கணக்கெடுக்கணும். இதனால் சபாநாயகர் இத்தனை நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தார், அது வந்து மரபெல்லாம் அதெல்லாம் முடிவெடுக்க வேண்டியது என்னுடைய உரிமை, நான் எதுவும் இது பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். திடீர்னு ஏன் மாற்றி கொடுத்துருக்காரு? ஓரளவுக்கு வந்திருக்காரு, காம்ப்ரமைஸாக இருக்காருன்னு அர்த்தம். காம்ப்ரமைஸ் ரெண்டாவது அதிகாரப்பூர்வமாக அப்படி தான் பண்ணணும். சார் இருந்தாலும் அவர் தள்ளி போட்டதே தப்பு. சபாநாயகருக்கு மாநிலவா அதிகாரம் இருக்குன்னு பிஹெச் பாண்டியன் சொல்லியிருக்காரு. இருந்தா அது பிஹெச் பாண்டியன்லாம் அது வந்து பிஹெச் பாண்டியன் ஓரளவுக்கு இருந்தார். தனபாலும் ஜெயக்குமார் என்ன பண்ணாங்க? அந்த பதவியில் உட்காந்துட்டு அதை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. தனபாலும் மாநிலவா அதிகாரத்தை காட்டியிருக்காரு. என்ன அவர் பண்ணாத கூத்து, எதிர்த்து வாக்களிச்ச ஓபிஎஸ் தகுதி நீக்கமே செய்யல. எல்லாம் அடிக்காத கூத்தா. வானளாவை அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு பயனுள்ள விஷயங்கள் செய்வாங்கன்னு பேசியிருக்கேன். அதை வச்சுக்கிட்டு அதான் அராஜகம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க ஆட்களை வந்து கொண்டு போய் உட்கார வச்சு. இப்போ நேர்மைக்கு பேர் போன காளிமுத்துவே அந்த பதவியில் உட்காந்தபோது ஒரு மாதிரி ஆகிட்டார். ஆனால் அதுக்கெல்லாம் துணிச்சல் வேணும், அதுக்கெல்லாம் தைரியம் வேணும், அந்த தலைமைக்கான பண்பு வேணும். இப்போ எங்கள் அண்ணன் வந்து சபாநாயகராக இருக்கும்போது அதிமுகவில் தான் சபாநாயகராக ஆனார். எம்ஜிஆர் கிட்ட தான். குழந்தைவேலுன்னு ஒரு அமைச்சர் கலைஞர் மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சார். கலைஞரை எதிர்த்து பேசினார். அதுக்கு ஆதாரத்தை அவர் கொடுக்கலன்னு நடவடிக்கை எடுக்கணுன்னாரு. உடனே சபாநாயகருக்கு முறையில் நீங்கள் அந்த ஆதாரத்தை கொடுங்க அப்படின்ட்டாரு. இவர் சவால் விட்டார். ஆதாரத்தை கொடுத்தா நடவடிக்கை கொடுங்க, பார்த்துட்டு நடவடிக்கை எடுக்கிறோங்க. ஒரு 10 நாள் கழித்து கொடுத்தாரு. இவராக தயாரித்து கொடுத்தாரு. அதிகாரிகிட்ட கொடுத்தாங்க, இது போலி இதுங்க அப்படின்ட்டாங்க. எம்ஜிஆர்கிட்ட கேட்டார், என்னங்க ஒரு கலைஞர் மேலே வச்சு குற்றச்சாட்டை அவரால் நிரூபிக்க முடியல, போலி பத்திரங்கள்லாம் கொண்டு காட்டுறாரு, என்ன பண்ணலான்னாரு. நீங்கள் அப்படியே சொல்லிடுங்கன்னார். அப்படியே அசம்பிளியில் சொல்லுங்க. அப்படியே சட்டமன்றம் கூட்டின உடனே குழந்தைவேலு தான் ஆரம்பித்தார். என்னுடைய குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் அப்படின்னாரு. உன் குற்றச்சாட்டு போய் ஆதாரம் இருக்குது, ஆனால் உன் மேலே நான் நடவடிக்கை எடுக்க முடியும், நான் எடுக்கலை அப்படின்னு. அந்த ஆள் கண்ணாபின்னு கத்துனார். எம்ஜிஆர் இப்படி கை காட்டி உட்காரு அப்படின்ட்டார். அப்போ அதனால தான் கலைஞர் வந்து அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. இத்தனை வருஷமாக நீங்கள் சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருந்திருக்கிறீங்க, சபாநாயகர்கள் முறையில் உங்களை கவர்ந்த சபாநாயகர் யார் அப்படின்னு கேட்டபோது, என்னுடைய அளவில் ரொம்ப அந்த அந்த பதவிக்கு கண்ணியத்தை காத்தவர்கிற முறையில் எனக்கு ராஜாராமை ரொம்ப பிடிக்கும்னார். அது காரணம் அதுதான். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு எம்ஜிஆருக்கு துணிச்சல்றது, தான் கட்சிக்காரன் தப்பு பண்ணியிருந்தால் சொல்லு பரவாயில்ல அப்படின்னார். எம்ஜிஆருக்கு அந்த துணிச்சல், அந்த தலைமைக்கு அந்த இது இருந்தது. போய் பேசுகிறோன்னு ஆக்ஷன் எடுத்துருக்காரு. அது மாதிரி எத்தனை தலைவர் இருப்பாங்க. இப்போ காளிமுத்துவும் ஜெயக்குமார் அப்படி நடந்துக்கிறாங்கன்னா அவங்களுடைய தலைவர்கள் அந்த லட்சணம், அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அவங்கள ஒன்றும் சொல்ல முடியாது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய செயல்பாடு சந்தேகத்துக்குள்ளாக இருக்குது. சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு போய்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு? இந்த எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கைக்கு சபாநாயகர் பரிசீலிக்க வேண்டும், மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அது என்ன தப்பு இருக்குது? கட்சி இதை ஆளுங்கட்சி தலைவராக இருக்கிறது எதிர்கட்சிக்கு ஒரு உரிய மரியாதை கொடுன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? சார் என்ன சார் இது? அவர் ஜனநாயகம், அவங்க அதிமுக சார், அவை முன்னவருங்கிற முறையில் அவர் சொல்லி ஆகணுங்க. அதிமுகங்கிறதுக்காக நீங்கள் நான் விரோதி இல்லை.
கத்தி எடுத்து குத்திக்கிறது இல்லை, பரம்பரை விரோதி இல்லை, இல்ல எங்கேயும் கொள்கை சந்தேகம் அடிப்படையில் தாங்க இது பண்ணுறோம். அந்த தகுதி அடிப்படையில் அவர் கொடுக்க வேண்டிய சீட்டை கொடுக்கன்னு சொல்ல வேண்டியது முதலமைச்சருடைய கடமை. இதை கூட புரிஞ்சிக்காமல் பேசுனீங்கன்னா என்ன அர்த்தம்? இதில் என்ன அரசியல் இருக்குது? புரியல எனக்கு. இல்ல முதலமைச்சர் முதலமைச்சர் சொல்லணும், நீங்கள் கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை கொடுத்தாவணுங்க, அதுதான் சபை மரபை காப்பாற்றணும், நீங்கள் செய்யுங்க அப்படின்றாரு. அதில் என்ன தப்பு? என்ன சந்தேகம் வருதுன்னா இவரு ரெக்கமெண்ட் பண்றாரு. ரெக்கமெண்ட் இல்லைங்க, ஒண்ணு இவரு ஃபாலோ பண்ணுங்கிறாங்க. ரெக்கமெண்டேஷன் வேற, சிபாரிசு. என்னுடைய சிபாரிசுனால தான் அது கொடுக்கப்பட்டது. அவங்க கொடுக்க வேண்டிய சீட் அது, அதை கொடுத்துருங்கன்றாரு. இல்ல சார், இவர் ரெக்கமெண்ட் பண்றாரு. ரெக்கமெண்ட் பண்ணாலும் சொல்லாதீங்க, அதை செய்யுங்க சார். பரிந்துரைக்கிறாங்க, மறுபரிசீலனை செய்யணும்ன்றாரு. ஆமா, இவ்வளவு நாள் செய்யுங்கன்னு சபாநாயகருக்கு உத்தரவு போட முடியாது சார், அது சபாநாயகர் தான் செய்யணும். ரெக்கமெண்ட் பண்றாரு. ரெண்டாவது அவங்க தீர்மானத்தெல்லாம் ஆதரிச்சுட்டு அப்படியே கம்முன்னு உட்காடுறாங்க. மூணாவது பாஜகவை வாங்க சேர்ந்து எதிர்ப்போன்னு அதிமுக கூப்பிடுறாரு முதலமைச்சர். என்ன இப்போ ஒரு கூட்டணி? ஒரு மக்களுடைய இதுக்காக எல்லா, இப்போ காவிரி பிரச்சனை வந்ததுன்னா கர்நாடகாவில் அத்தனை கட்சி ஒன்றா சேர்ந்துடுறாங்க. அங்கே இவங்க மாதிரி மீடியா உட்காந்துக்கிட்டு அங்கே வந்து பாலிடிக்ஸ் பண்ணலை. அங்கே இருக்கிற மீடியாவெல்லாம் ஒன்றா சேர்ந்து அத்தனை கட்சிகளும் ஒன்றா சேருன்னு சொல்கிறாங்க. உங்களாட்ட பாலிடிக்ஸ் பண்ணல. இன்றைக்கி வந்து மழை வெள்ள சேதத்துக்கு பணம் கொடுக்கலங்கிறதுக்கு வந்து அத்தனை பேர் நம்ம ஒன்றா சேர்ந்து பேசணும். தொகுதி மறுசீரமைப்புக்கு பாஜகவும் சேர்ந்து தான் எதிர்ப்பு தெரிவிக்குது. அதை வந்து உடனே அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வியாபாரம் பண்ண பார்க்குறீங்க. கர்நாடகாவில் இது நடக்கலையே. காவிரி பிரச்சனை இருந்தாக்கா அத்தனை பேர் ஒன்றா சேர்றானே. அந்த புத்தி ஏன் உங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்களுக்கு ஏன் வரமாட்டேங்குது? இதில் ஒரு பாலிடிக்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க. தமிழ்நாட்டுக்கு தொகுதிகள் தான் குறையறதுக்கான இது ஆபத்து இருக்குதுங்கிறத சொல்லும்போது நம்ம அனைவரும் சேர்ந்து போராடுவோம்னு கூப்பிட்றாங்க. அதில் ஒரு பாலிடிக்ஸை கிரியேட் பண்ண பார்க்குறீங்க. என்ன தேவை? எதுக்காக சொன்னீங்க? நீங்கள் தானே விமர்சிச்சுட்டு இருந்தீங்க. நாங்கள் விமர்சித்தோங்க, கொள்கை அளவில் வேறு விஷயத்துக்கு விமர்சித்தோம். இந்த தமிழ்நாட்டுக்கு வர்ற ஆபத்தை நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து பேசும்போது நீங்கள் உடனே அடுத்த கேள்வி கேட்குறீங்க. அதில் என்ன பாலிடிக்ஸ் பண்ண முடியும் தான் பார்க்குறீங்களே ஒழிய அதை சரிப்படுத்தணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரலையே. தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும், ஒன்றா சேர்ந்துடாதீங்க எதிர்கட்சிங்கிற மாதிரிலாம் இருக்குது. தமிழ்நாடு நாசமாக போட்டு எங்கள் டிஆர்பி ஏறட்டுங்கிற மாதிரி தானே இருக்குது. நீங்கள் தானே சார் சொன்னீங்க பிஜேபி பி டீமு. ஆமாங்க, அது அரசியலுங்க, மக்கள் நம்பாதீங்க. அது ஆமாங்க, அது வேற. இது எதோட சேர்த்துறீங்க? இப்போ எந்த விஷயத்துக்கு இதை சேர்த்துறீங்க? நான் எந்த காலத்துலேயும் பிஜேபியை தாக்கி பேசியிருக்கிறேன். அதை எடுத்துக்கிட்டு இப்போ கொண்டு வந்து சேர்த்துறீங்க. எதுக்கு இதுக்கு ஆதரவு பேசுறது? அப்போ அதுக்காக ஒரு பாயிண்ட் சேர்த்த பார்க்குறீங்க. இத்தனை நாளாக சபாநாயகர் இருக்கை கொடுக்காது தப்பு. ஆமாம், தப்பு. என்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சோ அன்னைக்கு நீங்கள் சீட்டை கொடுத்துருக்கணும். அப்போ இத்தனை நாளாக திமுக அரசியல் ஆமாம் பண்ணது தப்பு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. அது தப்போ ரைட்டோ சுப்ரீம் கோர்ட் ஹஸ் டிக்ளேர்டு. உங்கள்கிட்ட தான் கட்சி இருக்குது. நீ தான் உண்மையாக நீ வந்து கொடியை பயன்படுத்தக்கூடாது, கைது பண்ண எல்லாம் சொன்னதுக்கு பிறகு இவர் போய் அந்த சீட்டில் உட்காந்தா இவர் கண்ணிய குறைவாக நடந்துக்கிட்டா யார் பொறுப்பெடுத்துக்கிறது? யாரை நம்பி போயிட்டு இருந்தால் திமுக கத்தானை காப்பாற்றணும். திமுக முடியாது நடிச்சு போயிட்டே இருக்கும், வேலையை பாருங்கிட்டு. ஒருத்தருக்கு தூக்கி விடலாங்க, ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வரலாம், அங்கே உட்காரத்துக்கான தகுதி வேணும். இப்போ என்னை தூக்கிட்டு வந்து பிரைம் மினிஸ்டராக கூட உட்கார வைக்க முடியும். அதுக்கான தகுதி எனக்கு வேணாமா? அந்த உட்கார்றவரில் வேறு விஷயம். உட்கார்ந்ததுக்கு பிறகு அதுக்கான தகுதிகளை நான் வளர்த்துக்கணும். 3 தடவை சீஃப் மினிஸ்டராக உட்கார வச்சாங்க. என்னாச்சு? போனா போயிட்டார். இதை விட இவனுக்கு அதிர்ஷ்டம் அது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? தப்புன்றீங்களா? பன்னீர்செல்வம் கையாளாகத்தானுங்க. ஒரே ஒரு தடவை தாங்க பதவியில் உட்கார வச்சாங்க பழனிசாமியை. அசர்லிங்க, ஒன்றும் பண்ணிக்க முடியல. யார் அணுகுண்டே உள்ளட்டு மோடி கூட பதவி விட்டு போனாலும் போயிடுவார். பழனிசாமி போக மாட்டார். அது துரோகம்னு சொல்கிறாங்களே. துரோகம் இல்லைங்க, சாமர்த்தியம். அரசியல் அதுதாங்க முக்கியம். அரசியலில் ஏமாத்துறது ராஜேந்திரம். அரசியலே அதுதான். வார்த்தை ஜாலத்தில் வந்து உங்கள் மனசை கவர்ந்து அதன் மூலமாக பதவி வாங்கிக்கிட்டு அது மூலமாக பிழைக்கிறது தான் அரசியல். ஒரு சினிமா நடிகனும் அரசியல்வாதிக்கு என்ன வித்தியாசம்? அவளை காதலிக்கிற மாதிரி நடிக்கிறான், அதை பார்த்து இவனுக்கு உள்ளம் கிளறது போகுது. அவனை அடிக்கிற மாதிரி நடிக்கிறான். அவன் அடித்ததும் இல்லை, அவன் அடி வாங்கினதும் இல்லை. இவன் அவளை காதலிச்சும் இல்லை, அவள் கல்யாணமும் பண்ணிக்கல. ஏமாத்துறாங்க. நடிப்புங்கிறதே ஏமாத்துறது தான். அதை பார்த்தா நீங்கள் படத்துக்கு போகிறீங்க. அதே தான் அரசியல். வாய்ச்சாலகமாக பேசலாம். நம்புகிறேன், யார் அதிகமாக நல்லா அழகாக பேசிக்க ஏமாற்ற முடியுமோ அவன் தான் வெற்றியாளர். அவ்வளோதான். சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வல்லல் யாருக்கும் அரிதுன்னார் வள்ளுவர். சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான், இது 3 தான் அரசியலுக்கு தேவை. பேச்சில் சொலல் வல்லன் சொல்லிலே வல்லவனாக இருக்கணும். சோர்விலன் சோர்வில்லாமல் உழைக்கணும்.
அஞ்சான், எதுக்குமே பயப்படக்கூடாது. அப்படி 3 கேரக்டர் உனக்கு இருந்ததுன்னா, சொல்லால் வல்லன், சோர்வில்லான், அஞ்சான், இது 3 உனக்கு இருந்ததுன்னா அவனை இகழ் வெல்லல், இந்த பூமியில் வெல்றதுக்கு அதை கரெக்டாக இருக்காரு. இந்த பூமியில் தான் அது எல்லாம் நடக்கும், வேற எங்கேயும் நடக்காது. இகழ் வெல்லல் யாருக்கும் அறிது, முடியாது, கஷ்டம். தெளிவாக சொல்லியிருக்கார். அந்த சொல்லால் வல்லன் சோர்வில்லன் அஞ்சானை எவனுக்கு இருக்குதோ அது கூட இன்னொன்று சேர்த்துக்கணும், பணம், செல்வம் உடையவன் இன்னொன்று சேர்த்துக்கணும். இன்றைக்கி இருக்கிற அரசியல் அது இருந்தால் தான் அரசியலையோ வெற்றி பெற முடியும், சினிமாவிலையும் அப்போ தான் வெற்றி பெற முடியும். எல்லாமே மக்களை கவர்ற சக்திங்க. நீங்கள் ஜூலியஸ் சீசரில் வந்து ஆண்டனி ஸ்பீச்சை எடுத்து படிச்சுப்பார், சொல்லும் சீசரை கொண்டது ரைட்டுன்னு நினச்சிக்கிட்டு வந்த ஒரு கூட்டம் அந்த உடலை வந்து வச்சுட்டு அதுக்காக அது முன்னாடி வந்து ஆண்டனி பேச ஆரம்பிக்கிறான். பேச ஆரம்பிக்கும் போது சீசரை எதிர்த்து பேசுகிற மாதிரி ஆரம்பிக்கிறான். பேசிக்கிட்டே வர 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 அவனுடைய இதில் இது எப்படியெல்லாம் சீசர் இந்த நாட்டை காப்பாற்றுறான், எப்படியெல்லாம் இருந்தான், அவனை இவனுங்க கொண்டுட்டானுங்கிற மாதிரி முடிக்கும்போது சீசர் சேர்த்து கொன்றது சரிதான் வந்த அந்த கூட்டம் அந்த 10 நிமிஷம் பேச்சுக்கு பிறகு அப்படியே மாறி பார்லிமெண்ட்டில் இவனை கொல்றதுக்கு காரணம், சீசரை கொல்றதுக்கு காரணமாக இருந்த புரூட்டஸ் எல்லாத்தையும் ஜனங்க போய் கொல்றாங்க. அதுதான் அரசியல். எடுத்து படித்து பாருங்கள். ஒரு 10 நிமிஷம், ஒரு 25 வரிகள். ஃப்ரெண்ட்ஸ், ரோமன் கண்ட்ரிமேன், ஐ கேம் டு பரி சீசர், நாட் டு பிரைசிங். அவரை புதைக்கத்தான் வந்திருக்க, அவரை பாராட்ட வரவில்லை. அப்படி ஆரம்பித்தவன் எங்கே கொண்டு போய் முடிக்கிறான், அதுதாங்க அரசியல். அதே மாதிரி தான் கெட்டிஸ்பர்க் ஸ்பீச், லிங்கன், அதெல்லாம் ஒரு அரசியலுக்கு பாடங்கள். அதெல்லாம் ஒரு அரசியலுக்கு வரும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தன்னுடைய வாக்கு சாதுரியத்தால் மக்களை மாற்ற பார்க்கணும். பெரியார் இது இருந்தது. ஒரு சனாதனத்தில் மூழ்கி கிடந்த ஒரு பூமியை ஒரு நாத்திக பூமியாக மாற்றுறதுக்கு அவருக்கு திறமை இருந்தது, சக்தி இருந்தது. இன்றைக்கு வரல அவர் அதுக்காக போற்றப்படுகிறார். இந்த சக்தி இருந்தது. அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு சூதுவாது நிறைந்த ஒரு கூட்டத்தை எதிர்த்துக்கிட்டு நின்று நாத்திகம் பேசி கடவுளை இல்லடான்னு சொல்லிட்டு வர்ற அளவுக்கு, அதையும் உலகத்திலேயே மிக அதிகமான கோயில்கள் இருக்கிற ஒரு மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் அந்த மதத்தையே ஒழிச்சிக்கிட்டு போகிற அளவுக்கு அவரால் வார்த்தைச்சாலம் இருந்தது. அவரால் முடிஞ்சது. இன்றைக்கி அவரை பின்னாடி நிற்கிறதுக்கு இப்போ பெரியார் சிலையில் கை வச்சு பாருங்களா, இன்றைக்கி அந்த வார்த்தைச்சாலங்கள் அது வேணும். இப்போ என்ன கேட்டிங்கன்னு அதை நான் சொல்கிறேன், இந்த ரெக்கமெண்ட் பண்ணது அதுதான். அதனால் இவ்வளோ நாள் வந்து அவங்க பண்ணது தப்பு. அதை பன்னீர்செல்வத்தை சொல்கிறேன். 3 தடவை பதவி கொடுத்தாங்க, 3 தடவை முதலமைச்சருங்க. அது இந்தியன் எக்ஸ்பிரஸில் தலைப்பு போட்டாங்க, 3 times சீஃப் மினிஸ்டர், நவ் டெபுட்டி டு பழனிசாமி அப்படின்னு போட்டாங்க. கிண்டல். கொடுத்த வாய்ப்பை தவற விட்டீங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு யாரும் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு மேலே நீங்கள் ஆசைப்படுறதுல அர்த்தமும் இல்லை. எத்தனை தவணை தான் கொடுப்பாங்க? தூக்கி உட்கார வச்சாங்க. யார் சொல்கிறதுக்கு முன்னாடி இறங்கி ஓடி போயிட்டு அப்புறம் எப்படி இது பண்ண முடியும்? அவ்வளோதான். சிவா சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்தோன்னே நன்றி சார். Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 91500 60032.